விழா, அகிலம் ஆள்பவனை அடையும் விழா, அன்பால் அனைவரையும் இணைக்கும் விழா, ஈகையால் பெறும் இன்பத்தை இயம்பும் விழா, என்னவரும் நம்மவர் என்று எடுத்துரைக்கும் விழா, ஒற்றுமையை உயிர்ப்பிக்கும் விழா, உலகினை ஒன்றிணைக்கும் விழா, சிலுவை சுமந்தவரின் சிரம் வணங்கும் விழா, கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த விழா, பிறையானவரின் கரம் வணங்கும் விழா, அல்லாவின் அருள் நிரம்பிய விழா, உண்டி கொடுத்தவனை உணரும் விழா, உழவனின் உன்னதத்தை உணர்த்தும் விழா, சமய நல்லிணக்க விழா, சான்றோர் கூடும் சமத்துவ விழா, முப்பெரும் விழா. இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் ஆஃப் கபிலேரின் மாகாண மேலதிகாரி, தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர் முனைவர் உயர்திரு இருதயம் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினர் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் தேர்வு பிரிவு உதவி பேராசிரியர் முனைவர் உயர்திரு உப்பிலி சீனிவாசன் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆராய்ச்சி துறை தலைவர், இந்திய மொழிப்புல தலைமையர், உலக மொழிகளின் புல தலைவர் பேராசிரியர் முனைவர் அலிபாபா ஐயா அவர்களையும், கல்லூரியின் ஆட்சிமன்ற குழு தலைவர் உயர்திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், கல்லூரியின் ஆட்சிமன்ற குழு செயலர் உயர்திரு திருநீலகண்டன் ஐயா அவர்களையும், கல்லூரியின் ஆட்சிமன்ற குழு பொருளர் உயர்திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களையும், ரெட்டி கல்வி அறக்கட்டளை அறங்காவலர்களையும், கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுஜாதம்மா அவர்களையும், துணை முதல்வர்களையும், துறை தலைவர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், அன்பு மாணவிகளையும், சான்றோர் பெருமக்களையும், இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி பணிவன்புடன் வரவேற்கின்றோம். On behalf of Aurora Club Department of English, Kaveri College for Women Autonomous, we extend a cordial welcome to all of you. Today, we all have gathered here to celebrate Triple Fiesta, which is a united portrayal of diversities. The festivals of Ramzan, Christmas and Pongal are celebrated under one banner to emphasize the universal brotherhood and communal harmony. Let us switch on a merriment mood. இயேசுவின் கிருபையும் அல்லாவின் அருளும் அரிசிவனின் ஆசியும் நிறையும் நேரம் இது. திருவிளக்கினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருமாறு சான்றோர் பெருமக்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். தங்களின் திருக்கரங்களால் திருவிளக்கினை ஏற்றி சிறப்பு செய்த சான்றோர் பெருமக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. As a coal is revived by incense, so prayer revives the hopes of the heart. May I now call upon the college choir to sing Tamil Thai Vaalthu.
Thank you, choir. Please be seated. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர், தன்னலம் கருதாது மக்களின் கல்வி நலம் கருதி வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜரின் வழி தோன்றல், சிறந்த நிறுவன தலைவர், சுற்றுச்சூழல் அறிவியல் அறிஞர், பாரதியின் தமிழ் மகள், வெற்றி பெண்மணி, பன்முக பேராசிரியர், நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுஜாதாமா அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். Happy morning. I deem it great privilege to stand before you all today. It's our tradition from the day of inception. We celebrate Christmas, Ramzan and Pongal to pay our own gratitude and thanks at the year end to God Almighty. We celebrate this triple fiesta. Today we have the eminent guest, Reverend Father Dr. M. Irudayam, Provisional Superior, Montfort Brothers of St. Gabriel, Member Tamil Nadu State Minority Commission, and Dr. U. Alibaba, Professor and Head Chair, School of Indian Languages, Dean, Faculty of Indian and Other Languages, Bharathidasan University, and Dr. G. Uppili Srinivasan, Assistant Professor, Exam Wing, Sastra Deemed University, our Enterprising Secretary, Mr. Trinilagandhan, our Treasurer, Mr. Chandrasekharan, Vice Principals, Deans, Controller of Examination, members of teaching and non-teaching, my beloved students. As I already mentioned, this is going to be a very great joy. We are going to celebrate 3 different festivals under one roof: Christmas, Ramzan and Pongal. Just 5 minutes back, we recollected what happened in Kaveri College in the early days, in 84, 85. Thanks to our founder principal, Mrs. Shakuntala, the first principal of this institution. We used to celebrate Christmas the whole day. We used to allow our students for carol singing for the whole December month. We visit various families. And Pongal also like that we have celebrated during the month of Margazhi. Our students, Bhajan group, we used to go to temples and sing various bhajans in the hostel also. And Ramzan, from the day of inception, Ramzan also celebrated. That's why our students are educated to read Quran in every Monday morning prayer. We have in every Monday morning Bible, Quran and Gita. All the 3 our students will recitate in the Monday morning, every Monday morning prayer. So why we are giving this much importance to all the 3 religions? All are citizens of India. Even though we differ from religion wise, caste wise, but there is unity in diversity. So to give importance of all these 3 functions, festival, I am very happy to welcome our distinguished guest, Reverend Father M. Irudayam. Welcome you, sir. I am greatly honored to welcome Dr. U. Alibaba. Welcome you, sir. I have great pleasure in welcoming Dr. G. Uppili Srinivasan. Welcome you, sir. This is my bounden duty. The mentor of me, Mr. Trinilagandhan, our secretary. He is the man behind the success of all my academic career and the institutional growth. I welcome you, sir. I am greatly honored to welcome Mr. Chandrasekharan, very silent treasurer of this council, very effective member. Welcome you, sir. I also welcome vice principals, Dr. Ramalakshmi, Dr. Shamim, Dean of Science, Dr. Sindhu Janita Prakash, Dean of Arts, N. Savitri, Dean of Alumni Affairs, Dr. G. Kanaga, Cultural Coordinators, Mr. Guganraj and Janita,
Physical Director, Baby Shakila. Above all, Head Department of English, Dr. Urmila and Dr. Jaishi Agarwal, and the Faculty of Department of English. They are all in charge of this organizing of Triple Fiesta Aurora Club. I welcome all the members of Aurora Club, finally you the students. Even though we have only limited strength here, but we have to exhibit, this is the tradition of Kaveri College. So we wanted to thank wholeheartedly God Almighty for extended this wonderful year 2021, and we are going to welcome 2022 very happily. That year is going to be safe, purposeful and useful to the students. I wish all of you Merry Christmas and Happy New Year. Thank you very much. வரவேற்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இந்துக்களின் வழிபாட்டு இடம் கோவில், கிறிஸ்துவர்களின் வழிபாட்டு இடம் தேவாலயம், இஸ்லாமியர்களின் வழிபாட்டு இடம் பள்ளிவாசல். இறையருள் நிரம்பிய இம்மூன்றிடமும் இன்று ஓரிடமானது. காவேரி மகளிர் கல்லூரியின் முப்பெரும் விழாவில் மூவேந்தர்களின் புகழ் பரப்பி நம் மனம் நிரப்ப வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. சிறப்பு விருந்தினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆராய்ச்சித்துறை தலைவர், இந்திய மொழி புலத்தலைவர், உலக மொழிகளின் புலத்தலைவர் பேராசிரியர் முனைவர் அலிபாபா ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு கல்லூரியின் ஆட்சிமன்ற குழு செயலர் உயர் திரு திருநீலகண்டன் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் தேர்வு பிரிவு உதவி பேராசிரியர் முனைவர் உப்பிலி சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு கல்லூரியின் ஆட்சிமன்ற குழு பொருளர் உயர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் ஆஃப் செயின்ட் கபிரியலின் மாகாண மேலதிகாரி, தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர் முனைவர் உயர் திரு இருதயம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுஜாதம்மா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். மலரில் செய்த பூங்கொத்து வாடிவிடும் என்பதால் எம் மாணவிகள் தம் கைகளால் செய்த கதர் துணியால் ஆன அன்பு நிறைந்த வாடா மலர்கொத்தை வழங்கிய சான்றோர் பெருமக்களுக்கும் ஏற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். Mary, did you know that on a silent and holy night in a little town of Bethlehem, away in a manger, when hark the herald angels sing, with ding dong merrily on high, to deck the halls with jingle bells, a baby boy is born who brings joy to the world. Here are our college choir to give praise to Gloria in excelsis Deo and wishes Feliz Navidad. Jingle bells swing and jingle bells ring, snowing and blowing the bushes of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells time and jingle bells time. Dancing and prancing in jingle bells way. In the frosty air, what a bright time! It's the right time to rock the night away. To go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. Jingle around the clock. Mix and a mingle in the jingling beat. That's the jingle bell, that's the jingle bell, that's the jingle bell rock. Angels we have heard on high, sweetly singing o'er the plains, and the mountains in reply, echoing their joyous strains. Lo, oh,
We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. From the bottom of our hearts. From the bottom of our hearts. Thank you, choir, for infusing the spirit of Christmas. Thy word is a lamp unto my feet and light unto my path. A Hindu student, S. Kaushika, of 3rd BA English, is here to read verses from the Holy Bible. It has been a noble practice followed in our college for years to instill religious harmony among the students. Bible reading. A reading from the Holy Bible, Luke chapter 2, verses from 7 to 14. Mary gave birth to her firstborn, a son. She wrapped him in clothes and placed him in a manger, because there was no guest room available for them. And they were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today, in the town of David, a Savior has been born. This is the word of the Lord. Thanks be to God." Christmas is tenderness for the past, courage for the present, hope for the future. I am profoundly delighted to invite Ms. M. Irudaya Pushpam, Assistant Professor of English, to introduce Reverend Brother Dr. M. Irudayam, Provincial Superior, Montfort Brothers of St. Gabriel, Member, Tamil Nadu State Minority Commission. A pleasant morning gathered one and all here. I feel greatly honored and immensely pleased introduce to this august gathering a very dynamic personality, Reverend Brother Dr. M. Irudayam, a multifaceted religious person, currently the Provincial Superior, Montfort Brothers of St. Gabriel, and member Tamil Nadu State Minority Commission. Blessed with more than half a dozen postgraduate degree certificates, both in arts and science disciplines to his credit. Reverend Brother Dr. Irudayam has also acquired M.Ed, M.Phil, MBA and PhD degree. Starting his illustrious career as a BT assistant at Campion High Secondary School, Trichy, in the year 1998, he got himself elevated to the coveted position as headmaster and correspondent in the year 2001, rendering yeoman services in a half a dozen reputed high secondary schools, which include Montfort School, Arielu, St. Joseph's High Secondary School, Chengalpet, St. Peter's High Secondary School, Royapuram, and Santham High Secondary School, Chennai, for almost 2 decades till 2019. Endowed with persistent passion for quality education in the educational system, and more particularly for the disadvantaged communities, Reverend Brother Irudayam has presented umpteen papers both at the national and international forums. To mention a few: empowerment of disadvantaged communities, instructional designs for lifelong learning for the disadvantaged learners, improving the quality of elementary schools, development of training package for socially disadvantaged population, equality in education opportunities, studying pattern of current quarry women's children of Tamil Nadu, and tomorrow's technology. Reverend Dr. M. Irudayam, who has also authored 2 books, namely A Life of Montfort and Education for Socially Disadvantaged, has successfully done Montfortian Spirituality course and Basic Scout Master Training Program. Apart from being a very highly religious person, Reverend Brother Irudayam has proved a mettle on several occasions as a good dramatist, an excellent orator, thoroughly meticulous planner and an executor, a competent trainer in soft skills and life skills, a much sought after motivational speaker, and also as an efficient person in the state football team. Brother has also visited Italy, France, Israel and Sri Lanka. In short,
Reverend Dr. M. Irudayam has been a continuous to be a torchbearer, dispelling darkness and disseminating light among millions to ensure a bright and glorious tomorrow. I'm indeed overwhelmed with joy and legitimate pride in welcoming and introducing such a unique, resourceful person among us today. Welcome, Reverend Dr. Brother. Thank you, ma'am. The true spirit of Christmas lies in your heart. It is the spirit of giving without a thought of getting. It is the spirit of forgetting self and finding time for others. The spirit of discarding meaningless and stressing true values. May I now request Reverend Brother Dr. M. Irudayam, Provincial Superior, Montfort Brothers of St. Gabriel member, Tamil Nadu State Minority Commission, to share the Christmas and New Year message. A very pleasant morning to each of you on dais and before the dais. Probably one day you all will be sitting on dais, a day that I should be happy to witness such events. A pleasant morning to each and every one of you who invited me today here. ரெண்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். மிஸ் வந்து எல்லாம் வெல்கம் அட்ரஸ் பண்ணும்போது வைஸ் பிரின்சிபல், டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, யாரும் கைதட்டல. இந்த கல்ச்சரல் செக்ரட்டரின்னு சொன்னதுனால எல்லாரும் கைதட்டினீங்க. தட் மீன்ஸ் யூ ஹாவ் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் கல்ச்சர். படிக்கிறத விட இது நல்லதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இரண்டாவது, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டினீங்க. அப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான் இங்கே நிறைய இருக்கிறீங்கன்னு தெரியும். Better I understand that I can go to Shakespeare or Milton, Milton, so that you can understand little better. However, it's very good to note that you are all cheerful girls and making a good India. This kind of festivals today is a need of the hour. The festivals should transcend ourselves beyond all a comprehensive, small, narrow look of a religion. எல்லாருமே ஒரு சின்ன ஹோல்ஸில் வந்து ஜீசஸ்ன்னு பார்க்குறாங்க. டோன்ட் லுக் அட் தட் வே. ஜீசஸ் இஸ் a historical person, he who has turned the whole world. Just because, not because of his life, not because of what he said, what he lived. ஜீசஸ்க்கு முன்னால ஜீசஸ்க்கு பின்னால இந்த உலகத்தை பரட்டி போட்டார். ஏன் அவருக்கு அந்த ஒரு பெருசு? Don't look at him as God, look at him as a human being. 2000 வருஷத்துக்கு 2021 வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி, அப்ராக்சிமேட்லி 2021 வருஷங்களுக்கு முன்னால இருந்த ஜீசஸ் அப்படி என்ன பண்ணாரு அந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, I had visited that place 2-3 times. Is a living place. ஜெருசலேம், இஸ்ராயல், பாலஸ்தீன் எல்லாத்தையும் போயிட்டு வந்தேன். 1000 times or 10,000 times our Trichy or Tamil Nadu is better. வெறும் கல்லும் ஒரு செடி கூட இல்லை, முள்ளு செடி கூட கிடையாது. அப்படி ஒரு பாலைவனமான இருக்கக்கூடிய பாதி இடத்துல குடிக்கவரைக்கே தண்ணி இருக்காது. அந்த இடத்துல அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அவர் எப்படி பிறந்து எப்படி என்ன பண்ணினார், என்ன செஞ்சார், வாட் இஸ் தட் ஹி டர்ன்ட் தி ஹோல் திங். ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் பிரிங் அபவுட் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் சொசைட்டி. வாழ்க்கையில் அந்த சொசைட்டியை மாற்ற பார்த்தாரு, முடியல. அதனால தான் அவர் சாக வேண்டியதாக போச்சு. சிலுவையில் அடிக்க காரணமே அவர் சொசைட்டியை மாற்ற பார்த்தாரு, மாற்ற முடியாதவங்க அவர் அடித்து கொண்டுட்டாங்க. வெரி சிம்பிள். அதில் ஒன்று பெண்களினுடைய ஃப்ரீடம், சுதந்திரம், பெண்களுக்கான சம உரிமை, அதையும் ஜீசஸ் ஃபைட் பண்ணார். ஆகவே அந்த ஒரு கோட்பாடுகளையெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும் பொழுது, கிறிஸ்மஸ் இஸ் இட் எக்ஸாக்ட்லி 25th of December? I doubt, because nobody has got any account on the birth of Jesus. ஒரு 252 years after the birth of Jesus, people started celebrating the birth of Jesus. அதுக்கு முன்னால் அப்படி ஒரு ஜீசஸுடைய பர்த்லாம் அவங்க யாரும் கொண்டாடலை. அதை எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க இந்த ரோமர் மன்னனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, ரோமர் மன்னர் வந்து இந்த இஸ்ரேல் நாட்டையும் பாலஸ்தீன் நாட்டையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால இங்கே இருக்கவங்க எல்லாமே அங்கே அடிமைகளாக எடுத்து செல்லப்பட்டாங்க. அப்போ கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை நம்பினவர்களும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நினைச்சவங்களும் அந்த இதுக்கு ரோமாபுரிக்கு வர்றாங்க, ரோமன் எம்பையர். அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஃபெஸ்டிவல் சன் காட், ஒரு பெரிய சன் காட், கடவுள் அந்த நேரத்தில் வந்து சூரியனாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்குரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பினவங்கெல்லாம்
ஜீசஸ் பர்த்தை அந்த நேரத்தில் கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த பீக் சப்போஸ் டு பீ 25th of December. அதனால அவங்க சன் காட் அப்படின்னு கேள்விப்பட்டது என்னன்னா, சன் என்பது லைட்டு. ஆகவே ஜீசஸ் ஹீ ஸ்போக் இன் ஹிம்செல்ஃப் இஸ் ப்ரீச்சிங்கில் பேசும்பொழுது ஐ எம் த லைட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் த லைட் ஆஃப் த யூனிவர்ஸ், நானே உலகின் ஒளி. அப்போ கடவுள் தான் ஒளி, அப்போ ஜீசஸ் தான் ஒளி, அவங்கள தான் சன் காடுன்னு கூப்பிடுறாங்கன்னு அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 320 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த கிறிஸ்மஸ் 25th வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரீசன்ஸுக்கு பின்னால் கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்னா எவர் கிரீன் ட்ரீ, உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பக்கத்தில் கேண்டில்ஸ் எரியும். அடுத்தது இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து கிறிஸ்மஸ் சாங் பாடினவங்கலாம் சிகப்பு கலரில் இருக்கிறாங்க. அடுத்து நிறைய கிஃப்ட் தொங்க விட்டுருப்பாங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில், அதிலே கொஞ்சம் பெல்லெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதில் இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தா கிளாஸ், அந்த சாந்தா நிக்கோலஸ் அவர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக கிறிஸ்மஸ் திருவிழா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கிறிஸ்மஸ் அந்த ட்ரீ வந்து எவர் கிரீன் ட்ரீ, அந்த ட்ரீ எப்பயுமே பசுமையாக இருக்கும் அந்த மரம். அதாவது இயேசுனுடைய லைஃப் வந்து ரொம்ப பசுமையான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, காயாத வாழ்க்கை எப்படின்ற காமிக்கிறதுக்காக ஐ எம் த லிவிங் ட்ரீ அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. அந்ததுனால அதுக்காக ஒரு மரம் அங்கு இருக்கிறது. அந்த கேண்டில்ஸ் என்பது ஒளி, வெளிச்சம், நானே உலகின் ஒளி எப்படின்னு இயேசுன்னு சொன்னதுனால அது இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ரெட் கலர் அப்படின்ற வர்றது எல்லாமே சாக்ரிஃபைஸை குறிக்குது. இயேசுனுடைய பாடுகள், அவர் சிலுவையில் இறந்து அந்த ரத்தம் சிந்துனதுக்காக அந்த சிவப்பு கலரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பெல், அது வந்து இந்த ஜாய், எப்போ சந்தோஷமாக இருக்குன்னா பெல் அடித்து அவங்க ஒரு அறிவிப்பு செய்தியை சொல்கிறதுக்கு, மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறதுக்காக அந்த பெல்லை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. கிஃப்ட்ஸ் என்பது ஷேரிங், நம்மளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாலே கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பாடு நல்ல பிரியாணி ஆக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களே சாப்பிட மாட்டீங்க. 4 பேர் சாப்பிட்டதுனால இந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நீங்களே சந்தோஷப்படுவீங்க, நீங்களே சாப்பிட்டு சந்தோஷப்பட மாட்டீங்க தனியாக. அதுபோல் அந்த மாதிரி ஷேரிங் இஸ் கால்டு கிஃப்ட். இதுக்கு மேலே எப்போன்னா சாந்தா கிளாஸ். ரீசெண்டாக கூட ஐ ரெட் அ மேகசின் இன் ஹியர் இன் அமெரிக்கா. வாட் ஹேப்பன், ஒரு ஏழை ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட ரொம்பவும் கெஞ்சி கேட்குது, அம்மா எனக்கு இது பேனா வேணும், பென்சில் வேணும், எனக்கு செல்ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குது. இதெல்லாம் அவர் சொன்னார், நம்ம கஷ்டப்படுறோமா, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கடவுள் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா. கடவுள் எங்கே இருக்கார்? மேலே இருக்கார். அப்போ நான் கடவுளுக்கு நான் பலூன் அனுப்புகிறேன்னு, ஒரு பலூனில் எனக்கு பேனா வேணும், எனக்கு செல்ஃபோன் வேணும், எனக்கு ஸ்லைடு வேணும்னு எழுதி அனுப்பி விட்டுச்சு. அந்த பலூன் என்ன பண்ணுச்சு, அது பறந்து போய் கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு பணக்காரர் வீட்டில் கீழே விழுந்துருச்சு. அவர் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தார். தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த பலூன் எடுத்து பார்க்குறாரு, இந்த பாப்பா எழுதுனது அதில் இருக்குது, அட்ரஸோடு இருக்குது. உடனே அவர் சாந்தா கிளாஸ், அதாவது கிறிஸ்து தாத்தா வேடம் போட்டுட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் அந்த நைட்டில் வந்து உனக்கு கடவுளுக்கு அனுப்பியிருந்த லெட்ரு கடவுளுக்கு கிடச்சிருச்சு, கடவுள் இதை கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இது வந்து அந்த சாந்தா கிளாஸ்ன்றவர், இது ஏற்கனவே ஒரு பிஷப்பாக இருந்தவர். அந்த காலத்தில் 350 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அப்போ வந்து அவர் பசுமையில் வறுமையில் அந்த மக்கள் கஷ்டப்படும் பொழுது தன்னுடைய குழந்தைகளையே அடிமைகளாக்குறதுக்கு விற்க ஆரம்பித்தாங்க, குழந்தைகளை விற்க ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட அவர் அங்கேருந்து காசெல்லாம் நிறைய பிச்சை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாலேயும் அந்த கிறிஸ்மஸ் நைட்டுக்கு அன்னைக்கு கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுட்டு வந்தார். இதுதான் இந்த ட்ரெடிஷன். சாந்தா கிளாஸ் வரும்போது சாக்லேட் தூக்கி போடுறது, கிஃப்ட் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த கிறிஸ்மஸினுடைய ட்ரெடிஷன். நவ் வாட் ஐ ஹாவ் டோல்டு யூ இஸ் ஜஸ்ட் இந்த இன்சிடென்ட்ஸ் வாட் ரிப்ரசன்ஸ். இதெல்லாமே ஒரு கிரீன் கலரில் இருக்க மரம், பெல்லு, ரெட் கலர்னா என்ன, கேண்டில்னா என்ன, அடுத்து சாந்தா கிளாஸ்னா என்ன, இது வந்து கிறிஸ்மஸ். இதுக்கு மேலே அந்த ஸ்டார் ஒன்று தொங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்டார் வந்து வழிகாட்டக்கூடியது. யூ ஆர் மை ஸ்டார் அப்படின்னா அந்த ஸ்டார், ரஜினிகாந்த் இஸ் எ ஸ்டார், அஜித் இஸ் எ ஸ்டார் அப்படின்னா அவர் வழிகாட்டுறார். ஸ்டார்னா வழிகாட்டுறவங்க. உண்மையிலே அவங்க நம்மளுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுறாங்களா அது எனக்கு தெரியாது. இந்த ஸ்டார்னா அதுதான் அர்த்தம். ஐ எம் த ஸ்டார் அப்படின்னா வழிகாட்டக்கூடியவங்கன்னு அர்த்தம். ஆகவே who is your star? I don't know. Maybe your dad and mom. For me, my mom was my star. I have never seen a lady like my mummy. I even today love my mummy. She is no more. And I could talk to her every day. Even before I walk in out of my room to come here, I just spoke to my mom. I am going to Kaveri College, be with me. Because my mom is my friend, my philosopher, my guide, and above all today, she is a spirit.
So that is where I just want to come and speak to you few things more regarding நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். கடவுள் அன்பானவர், எல்லா மதமும் சொல்லுது கடவுளே அன்பு, அன்பே கடவுள், அன்பே சிவன், அன்பே இயேசு, இதெல்லாமே எல்லா மதங்களும் சொல்லுது அன்புதான். ஆகவே இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கார் அப்படின்னா கடவுள் பிறந்திருக்காரு. கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் கடவுள் பிறந்திருக்காருன்னா அன்பு பிறந்திருக்குன்னு அர்த்தம். Today what we understand is not that the historical Jesus human being. Today wherever the love is born, then Christ is there and Christmas is celebrated. And what is that love? That is a problem. நம்மளுக்கு இன்றைக்கு இருக்க சமுதாயத்தில் இந்த அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகுது. காதல் என்பது பிறக்கின்ற குழந்தையை போல, அன்பு என்பது கணவனும் மனைவியும் சாகிற தருவாயத்தில் இருக்கிறவங்கள போல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பு என்ற ஒரு வார்த்தையில் பெண்கள் மயங்கி விடுறாங்க. தவறான போலியான அன்புகள் எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துக்குமே போலி இருக்குது. ஒரு துணியை எடுத்தாலும், சாப்பாடு எடுத்தாலும், பணம் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு போலிகள் அதிகமாக தென்படுகின்ற உலகம் இது. அதனால் இந்த போலிகள் நிறைந்த உலகத்தில் அன்பும் போலியாக நிறைய தென்படுகிறது. அப்பா அம்மா போய் தன் பிள்ளைகிட்ட சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைகிட்ட செல்ஃபோனை கொடுத்து ஒரு ஏதோ ஒரு மியூசிக், ஒரு இல்லாட்டினா ஒரு ட்ராமா ஏதாவது ஒன்று போட்டு விட்டு சின்ன பிள்ளைங்களை அதை சாப்பிட வச்சாங்கன்னா அவங்க பிரைப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கேம்பியனில் நான் பிரின்சிபலாக இருக்கும் பொழுது என்கிட்ட நிறையா பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 12th பையன் அவனுக்கெல்லாம் லேப்டாப் வாங்கி தரலைன்னா பள்ளிக்கூடம் வர மாட்டான். அடிக்கடி ஒரு பையன் எனக்கு சிக்குன்னு போவான், நேராக எங்கே போவான், KFC போவான். ஒரு பாட்டில் கொக்கோ கோலாவும் KFC நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வீட்டில் போய் தூங்கிடுவான். அதுதான் அவனுக்கு சிக்கு. அது அம்மா பெர்மிட் பண்ணாங்க, நீ இப்படி பண்ண போய் பிரின்சிபல்கிட்ட சொன்ன நான் நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இந்த மாதிரி போலியான அன்புகள், போலியான பாசம் அப்பா அம்மாட்ட இருந்து கூட வருது இன்றைக்கு நிலைமை. உண்மையான பாசம், உண்மையான அன்பு எது? கடவுள்கிட்ட மட்டும் இருந்துமே வரக்கூடியது உண்மையான அன்பு. அண்ட் ஏன் அப்படி அன்புனா, யாருமே பார்க்காதவங்களை அமெரிக்காவில் ஒரு பையன் சாகுறான்னா அவனுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறது. இன்னைக்கு இந்த உலகம் மாறி போச்சு, ரொம்ப செல்ஃபிஷாக போச்சு. அதனால பொதுநலம்னா என்னன்னு தெரியாமல் போச்சு, சுயநலமாக இருக்கிறது. உண்மையான அன்பு இருந்தால் அது பொதுநலத்தை தேடும். இந்த மாயமான அன்பு என்பது சுயநலத்தை தேடும். ஆகவே அன்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களையெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடணும். காரணம், அன்பின் பிறப்பிடங்கள் பெண்கள். தாய்மை தான் ஒரு முழுமையான. எனக்கு கடவுளுடைய அன்பு என்னன்றதை தெரியப்படுத்துறது எங்கள் அம்மா. 10 மாதம் சுமந்து என்னை பெற்றெடுத்து என் மேலே ஒரு எறும்பு கூட கடிக்காமல் என்னை பாதுகாத்து வளர்த்து வர்றதெல்லாம் இயற்கையாக இருந்தாலும், அந்த கடவுளுடைய அன்பை நான் பார்க்கிறதுனா யார் வடிவத்தில் என்னையால் பார்க்க முடியுமா அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய வடிவத்தில் தான் நான் பார்க்க முடியும். அதே போல் நீங்களும் பெண்களும் அன்பினுடைய உருவம். அதனால தான் சக்தி கடவுள், நம்ம இந்திய ட்ரெடிஷனில் சக்தி தேவதை, சக்தி கடவுள் அது யாருன்னா ஒரு பெண் கடவுள். நிறைய ஆறுகள்ல இருந்து குளங்கள்ல இருந்து தாய்நாடுன்னு அம்மாவை சொல்கிறோம். நம்ம நாட்டை கூட எல்லாமே பெண்களாக கொண்டு வர்றோம். ஏன்னா அன்பு என்றாலே பெண்கள். ஆனால் அந்த அன்புக்கும் அடிமையாக போகின்றார்கள். உண்மையற்ற அன்புக்கு அடிமையாக போகிறது தான் பெரிய வருத்தம். ஆகவே இந்த அன்பை உலகத்தில் விதைத்து விட்டோம் என்றால், இந்த அன்பு உண்மையான அன்பு இந்த உலகத்தில் இருந்து விட்டோம் என்றால் இந்த உலகம் சொர்க்கமாகும். நம்ம எதுக்கும் வேறு சொர்க்கத்துக்கு தேவையே போட தேவையில்லை. ஆனால் இங்கே எல்லாமே போலியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லாருக்கும் நரகமாகிறது. இது ஒன்று. அடுத்தது, நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கோரிக்கைகள்லாம் வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய கால சூழலில் ஐ வென்ட் த்ரூ ஆல் மை என்வரான்மெண்டல் சயின்ஸ், ஐ டிட் மை பேப்பர்ஸ் ஆன் தட். அதில் பார்க்கும் பொழுது நான் 25-30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த உலகம் இன்றைக்கி இல்லை. நிறைய ஆறுகளை காணோம், குளங்களை காணோம், ரோடை காணோம், மரத்தை காணோம், எல்லாம் காணோம். கட்டடங்கள் இடிஞ்சு போச்சு. ஒரு நிலையற்ற தன்மை. இதில் மக்கள் மத்தியில் உண்மையான பாசம் இல்லை, அன்பு இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, எல்லாம் குறுகி போச்சு. உலகம் ரொம்ப குறுகி போச்சு. எல்லாமே நான் கடைசியில் அர்த்தமற்ற உலகத்தில் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து மடிகிறார்கள் மக்கள். வாழும் பொழுதே சாகுறான் மனிதன். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இயற்கையை பேணிக்காருங்கள், இயற்கையை பாதுகாருங்கள். இயற்கை நம்மளுக்கு நிறைய சொல்லுது. இன்னைக்கு இயற்கை அழிந்து போனதுனால தான் இந்த சுனாமியிலிருந்து இந்த கிளவுடு பர்ஸ்ட் அன்னைக்கு நான் கேள்விப்பட்ட போல ஒரு போன வாரம் மணப்பாறையில் ஒரு 3 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் டு 31 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. ஒரே இடத்துல ஒரு 30 ஒரு அடி தண்ணி பெஞ்சிச்சுன்னா அது எங்கே இருக்கும்? மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு வரும், தண்ணியெல்லாம் மூழ்கிடும்.
மணப்பாறை ஃபார் 25-30 இயர்ஸ் அந்த மாதிரி மழையை பார்த்ததே இல்லை. 3 மணி நேரம் காலையில் 6 to 9க்குள்ளே 33 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா கிளவுட் பர்ஸ்ட். இதுக்கு என்ன ரீசன்ஸ்னா என்விரான்மெண்டல் இம்பேலன்ஸ். ஐம்பூதங்களாக இருக்கக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் கடவுள் படைக்கும் பொழுது ஒரு சமநிலையில் ஒரு விகிதாசார முறையில் இருந்தது. ஆனால் இன்று மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக சுரண்டுவது, இயற்கையை சுரண்டி மரங்களை வெட்டி பாறைகளை உடைத்து மணல்களை அள்ளி அவன் சுயநலத்திற்காக எல்லாத்தையும் இம்பேலன்ஸாக மாற்றுகின்ற ஒரு நிலையில் நம்மளுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கைகள், கொரோனா, இன்னைக்கு ஒமிக்ரான், இது எல்லாமே என்ன கடவுள் அனுப்பப்பட்டது. நான் பார்த்தேன், இந்த உலக உருண்டை சிரித்து சந்தோஷமாக இருக்குது. எப்போ அப்படின்னாக்கும் இந்த கொரோனான்ற நேரத்தில் எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடக்கும் பொழுது புகைகள் எங்கு வரல, ஆகாயங்கள் பிளெயின் போகலை, ரயில் ஓடலை, பஸ் ஓடலை, யாருமே ஒன்றும் பண்ணலை. இயற்கை நன்றாக இருந்தது, அமைதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, சிட்டுக்குருவிகள் பறந்தன. ஆனால் திருப்பி மனித வாழ்க்கைக்கு வரும் பொழுது அவன் இந்த இயற்கையை சுரண்டி தன்னுடைய சுயநலத்தை பாதுகாக்கின்றான். அட்லீஸ்ட் நம்ம இனிமேலாவது இயற்கையின் ஒரு ஆர்வலர்களாக இயற்கையை பாதுகாக்கக்கூடியவராக வருவோம். நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் ரேப்பர்லாம் போடாதீங்க, அது தேவையில்லாதது. என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா கிழிச்சு குப்பையில் விட போகிறேன், அதெல்லாம் சும்மா நேராகவே கொடுத்துடலாம். அது மாதிரி பயன்படுத்துங்க. இந்த கிஃப்ட் ரேப்பர், இந்த கிறிஸ்மஸ் நான் போகிற இடத்துலாம் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க, பொங்கலுக்கு கொடுப்பாங்க, ரம்ஜான் கூட கொடுப்பாங்க, பர்த்டேக்கு கொடுக்குறீங்க. அவாய்ட், பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஜஸ்ட் லைக் எ வேஸ்ட் பேப்பர். அண்ட் ஒய் டு வேஸ்ட் பேப்பர்? இஃப் யூ வாண்ட் டு வேஸ்ட் பேப்பர் யூ ஹேவ் டு கட் டவுன் சோ மெனி ட்ரீஸ். இயற்கையை பாதுகாக்கலை. அதனால் அதேமாதிரி ரீசைக்கிள், நிறைய அது உங்களுக்கு தேவையில்லாத பொருளை நான் அங்கங்கே சிட்டிஸில் பார்க்குறேன், நிறைய இடத்துல போடுறாங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. டோன்ட் கீப் அக்யூமுலேட்டிங் இட். நிறைய இது உங்களுக்காக. இன்னைக்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் கன்சியூமரிசம், இன்னைக்கு எல்லாமே நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதை பற்றி பேசினா நிறைய நேரம் பேசிடுவேன். நான் குடிக்கிற காவேரி தண்ணிக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். அமெரிக்காவிலேருந்து ஒரு பொம்பளை வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு இட்ஸ் ஃப்ளையிங் டார்லிங் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் குடிக்கிற காவேரி தண்ணிக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு பொம்பளை வரணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட், கமர்ஷியலைசேஷன், எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் கமர்ஷியல். ஒரு சினிமாக்கார பொம்பளை வந்து சொல்லணும், ஒரு சினிமாக்காரன் அந்த கண்ணாடி முடி வெட்டெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அதை என் பிள்ளைங்கள்லாம் பாதுகாக்க, அது ஃபாலோ பண்ணணும். லெட் அஸ் லீவ் ஆல் திஸ், லெட் அஸ் பி வாட் வி ஆர். God has created with all good potential. கருப்போ வெள்ளையோ குட்டையோ நெட்டையோ உயரமோ எல்லாம் கிடையாது. கடவுள் என்னை படைத்த பின்பு அழகாக இருக்கின்ற, நன்றாக இருக்கின்ற என்னை சொன்னார். ஸோ இஃப் யூ ரியலைஸ் இட் யூ வில் ஹாவ் ஹை எஸ்டீம். உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படவில்லை என்றால் யார் பெருமைப்படுவார்? Everybody has got plus and minus. Everybody has good and bad. Don't worry, God created with all that. So be proud and be happy and have a good high esteem about yourself. That's my second point that I want to tell you. With these 2 points, one is love the nature, try to preserve the nature as a Christmas message. Second one is think about yourself. You are the unique, no other model is there. Nobody has been created like you anywhere in the world, anywhere in the universe. And be proud and have a high esteem, and God bless you. I wish each and every one of you Merry Christmas and Bright New Year. Thank you. Thank you, brother, for the meaningful message of Christmas and New Year. அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, ஒற்றுமை பொங்க, உலகம் ஓங்க, உறவுகளின் வலிமை உள்ளத்தில் பொங்க, இனம் பிரியா இன்பம் மனதில் பொங்க, இல்லத்தில் என்று மகிழ்ச்சி பொங்க, சீரிய வழியில் செல்வம் பொங்க, பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் பெருவிழாவின் இனிமையினை இசையால் இனிமையாக்க வருகின்றனர் நம் கல்லூரியின் ஆங்கிலத்துறையின் இசைக்குயில்கள். கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க.
சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. இனிக்கும் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்கினாங்க. புத்தாடை போட்டு நாங்கள் ஆடும் ஆட்டம் பாருங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்குதிங்கே. மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுதிங்கே. மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் மங்கள் கொதிக்குதிங்கே. மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுதிங்கே. உணவு தந்த உழவரெல்லாம் உயர்ந்து வாழ வேண்டும். அந்த பொங்கலை போல அவர் வாழ்க்கையில் இன்ப பொங்க வேண்டும். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. நன்றி சொல்ல வேண்டும் இந்த நல்ல நாளிலே. நன்மையெல்லாம் பொங்கி வரும் இந்த நல்ல நாளிலே. நன்றி சொல்ல மறப்பதென்பது நல்லதல்லவே. உழைக்கும் உழவரெல்லாம் நமக்கு அந்த கடவுள் போலவே. நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து உரமுமானதே. அந்த உழைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நெல்லுமானதே. வானும் மண்ணும் நீரும் இங்கே உதவியானதே. அங்கே உழைத்த மாடு உழவனுக்கு தோழனானதே. உணவு தந்த உழவருக்கு பெரிய நன்றி. மேலே ஒளி கொடுத்த சூரியனுக்கு நன்றி நன்றி. மண்ணுக்கும் காற்றுக்கும் நமது நன்றி. பயிரை வளர்த்த மழை நீருக்கும் நதிக்கும் நன்றி. இல்லந்தோறும் மகிழ்ச்சியோடு பொங்கல் பொங்கட்டும். தீமை பகை ஒளிந்து நல்ல நட்பு மலரட்டும். பஞ்சமின்றி நிலங்கள் எல்லாம் வளமையாகட்டும். உழவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து விளங்கட்டும். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல். வாழ்வை செம்மையாக்கும் பொங்கல். வாழ்வின் நலம் சேர்க்கும் பொங்கல். வீட்டில் இன்பம் வளர்க்கும் பொங்கல். நாட்டில் வளம் சேர்க்கும் பொங்கல். சிறுவரெல்லாம் விரும்பும் பொங்கல். இளமை பொங்கும் இளமை பொங்கல். மக்கள் வாழ்வை உயர்த்தும் பொங்கல். மாலு சரிக்க உதவும் பொங்கல். நோய்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்க. வெற்றி எங்கும் நிலைத்து நிற்க. வேற்றுமை நீங்கி அமைதி நிலவை இல்லம் எங்கும் இன்பம் பொங்க. இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். தேன் குழல் நாவினிக்கும் தங்கள் தேன் குரலால் எங்கள் செவி இனித்தது. இசையால் இனிப்பு வழங்கிய இசைக்குயில்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. Bhagavad Gita is spoken by the Supreme Personality of Godhead. One need only to hear and read Bhagavad Gita attentively and regularly to get the eternal bliss. I call upon S. Femina Begum of 3rd BA English, a Muslim student, to read the holy scripts from the Bhagavad Gita. Bhagavad Gita அத்தியாயம் 3 ஸ்லோகம் 14. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யக்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யக்ஞः கர்ம சமுத்பவஹ. பொருள்: மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களும் உயிர் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும்
விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் வாழ்கின்றன. இவ்வுலகில் எந்த உயிரினமும் தனித்து இயங்க இயலாது. எனவே அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உறுதி செய்வோம். உழவனுக்கு ஒரு திருநாள், உலகம் போற்றும் நன்னாள், உறவுகளைக் கண்டு உவகை கொள்ளும் பெருநாள், மூத்தவரை வணங்கி பண முடிப்பு பெறும் நன்னாள், பச்சரிசி அச்சு வெள்ளம் பக்குவமாய் பொங்கலிட்டு பகைவரையும் வாழ்த்தும் பார் போற்றும் நாள், சூரியனை வணங்கிவிட்டு சுருக்கு பையில் காசு எடுத்து தித்திக்கும் கரும்பு வாங்கி தெவிட்டு தின்னும் திருநாள், கழனியில் கால் வைத்தவர்களை கௌரவப்படுத்தும் நன்னாள் உழவர் திருநாள். பொங்கல் பெருவிழா நாளின் சிறப்பினை உரையாற்ற உள்ள நம் சிறப்பு விருந்தினரை அவைக்கு அறிமுகம் செய்து வைக்க வருமாறு ஆங்கிலத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். Good morning, one and all gathered here. Respected dignitaries on the dais, it is my privilege to introduce Dr. G. Uppali Srinivasan, Assistant Professor, Exam Wing, Sastra Deemed University, Tanjavur, to this august gathering. Sir has accomplished 24 years of service both in academics and administration. He hails from the temple town Chidambaram, who acquired his BG degree in MCom in 1995, BEd degree in 1996, and his pursuit for research led him to do PhD in 2007 from the eminent Annamalai University, Chidambaram. He is a vocal singer too and represented the university team in his college days. Adhering to the present day requirement, he has equipped himself with the technical knowledge in MS Office and statistical package for the social sciences, SPSS. His quest for knowledge led him to attend 33 international conferences, 19 national conferences. Having a great interest in practical learning, he has participated in 24 workshops. His quintessential knowledge reflects in his research articles published in Scopus. Adding feather to his cap, he has published 14 research articles in ISSN and 24 research articles in ISBN and published 2 books. Even during the pandemic, his thirst for knowledge did not stop. He has participated in 41 webinars, 18 workshops and conferences. Busy like a bee, he partook in 145 online quizzes. Sir is an editorial member in the following journals: Emperor International Journal of Finance and Management Research, the International Journal for Economics and Business Management, and International Journal of Research and Analytical Reviews. Apart from that, Sir is also serving as an advisory member and member in international journals. He is not only well versed in academics but also in extracurricular activities, who has served as a joint secretary, medical committee in service scheme and national service scheme. He is an advisory member in environmental advisory for Sustainable Trust. Being a versatile personality, Sir has conducted workshops on embossed painting and glass paintings and screen paintings, and in recognition of that, he has received 15 awards to his credit. He is not only well versed in English but also in Tamil literature. In recognition of that, he has received 17 awards for Tamil literary works, namely Senthamil Tilagam in 2011, Muttamil Bharati in 2013, Kavi Arivuchudar in 2014, Natramil Kavichudar in 2015, Saiva Tamil Aivuchudar, Kavi Mughal in 2018, Kavi Tendral Virudu, Kavi Tamil Virudu, Natramil Asan Virudu, Senthamil Chandron, Silapadigara Thenarvi, Jnanavali Virudu in 2021. For his exemplary service to the society, he has received 3 social service awards, namely Tolirpani Chevai in 2012, Samuga Sindanayalar, Sadhanai Ratna in 2021. He has also participated in television programs on Podigai and Kalaignar TV. Such a multifaceted personality is standing before us to render the message on the symbolism of Pongal, the festival of harvest. I welcome you once again, sir. Thank you. விருதுகள் பல பெற்ற வித்தகரை அவைக்கு அறிமுகம் செய்து வைத்த அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றி.
கருக்களில் கண் விழிப்பான், வாய்க்காலில் பல் துளக்குவான், கேணியில் குளிப்பான், கோணியில் தலை துவட்டுவான். நெய் ஊற்றி உண்பவன் இல்லை, நீர் ஊற்றி உண்பவன். பீட்சா பர்கர் பெயர் கூட அறியாதவன், கம்பும் சோளமும் கரைத்து குடிப்பவன். மண்ணோடு பாதி நாள் மாடுகளோடு மீதி நாள் வாழ்பவன் உழவன். இத்தகைய உழவனின் பெருமையினை பறைசாற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழாவின் சிறப்பினை பற்றி சிறப்புரையாற்ற வருமாறு நாம் சிறப்பு விருந்தினர் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் தேர்வு பிரிவு உதவி பேராசிரியர் முனைவர் உப்பிலி சீனிவாசன் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவர் அவர்க்கே சரண் நாங்களே என்ற வகையிலே போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய இக்கல்லூரியின் செயலாளர் அவர்களே, இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இந்த கல்லூரியின் பொருளாளர் அவர்களே மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இருதயம் புஷ்பம் சார் அவர்களே, கிறிஸ்மஸ் செய்தியினை சிறப்பு செய்தியாக வழங்கிவிட்டு சென்றிருக்கின்ற ஃபாதர் டாக்டர் எம் இருதயம் அவர்களே, மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கு வந்து ரம்ஜான் சிறப்பு செய்தியை வழங்க இருக்கும் பேராசிரியர் அலிபாபா அவர்களே, நன்றியுரை நவில இருக்கும் பேராசிரியர் ஜெயஸ்ரீ அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் கடவுளர்களே, இந்த மேடையிலே சிவபெருமான் 2 பேர் இருக்கிறார்கள். இயேசுநாதர் சார்பாக இவர் நம்முடைய ஃபாதர் வந்திருக்கார். முகமது நபி சார்பாக பேராசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி இந்த மேடை கடவுளர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பொழுது கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்ற இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரிகளே மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் சகோதரர்களே, விவேகானந்தருக்கு அப்புறம் சகோதரிகளே என்று மேடையில் அழைத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். காவிரி கேட்காமலே அள்ளி கொடுக்கும் சங்க காலத்திலிருந்தே அந்த பழக்கம் உண்டு. காவிரி சுழல் உடையதுதான். இந்த காவிரியும் சுழல் உடையதுதான். என்ன சுழல் என்று கேட்டால் கல்வி சுழல். அந்த கல்வி சுழலில் சுழன்று கொண்டிருக்கின்ற நீங்கள் நாளை அந்த சுழலிலிருந்து எழுந்து கடலில் முத்தாக எடுப்பது போல நீங்களெல்லாம் நாளை முத்துக்களாக நட்சத்திரங்களாக வருவீர்கள் என்ற ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அதை நினைக்கும்போது மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால், நம்மளுடைய செயலாளர் அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய அக்கௌண்ட்ஸ் டீச்சரை பார்த்த ஞாபகம் நான் இன்னும் அதுலேருந்து மீளலை. அதே கிட்டத்தட்ட மோரர்லெஸ் அதே போல் நேப்டிங் கேட்டக்க உருவம், அந்த அளவுக்கு என்ன எப்படி கிடக்க எனக்கு அந்த நினைவோட்டத்திலேயே நான் அமர்ந்திருக்கின்றேன். அதை எண்ணி பார்க்கையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பொங்கல் விழாவினை சிறப்பிக்க என்னை அழைத்த தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விழாவானாலும் அதனுடைய அடிப்படையானது சங்க காலத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கும், மிக பழமையானதாக இருந்து கொண்டிருக்கும். அதையே நாம் சில புதுமைகளை புகுத்தி
கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொங்கல் என்கிற வார்த்தையானது பொங்குதல் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான். போகுதல் என்ற வார்த்தை தான் பிற்பாடு மருவி போகி என்று வந்தது. இந்த விழாவானது ஆன்மீகத்துடன் தொடர்புடையது, விஞ்ஞானத்துடன் தொடர்புடையது, மெய்ஞானத்துடன் தொடர்புடையது. இப்படி 3 கலாச்சார பெருமைகளையும் எடுத்துரைக்கும் விழாவாக இந்த பொங்கல் விழாவானது இருக்கின்றது என்றால், அதை நாம் கொண்டாடும் பொழுது அதில் ஏற்படுகின்ற உணர்வுகளை நாம் சொல்லி மாளாது. அதை உணர்ந்தால் மட்டுமே நாம் அதில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏனென்றால் சங்க காலத்தில் எத்தனையோ இலக்கியங்களில் பொங்கலை பற்றி மிக தெள்ளத் தெளிவாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கலித்தொகையாகட்டும், புறநானூறு அகநானூறு ஆகட்டும், சில புராணங்களாகட்டும், அதில் எல்லாமே பொங்கல் என்று இல்லாமல் வேறு ஒரு பெயரில் அது கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக நாம் 2ஆக பிரிக்கிறோம், தட்சிணாயனம் உத்தராயணம் என்று. அதில் ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதோட ஆரம்பம் தான் இந்த பொங்கல் விழா. ஏனென்றால் மார்கழி மாதம் வரை அந்த குளிரானது நிலவி இருக்கும். மார்கழிக்கு பிறகு அந்த குளிரானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெப்பம் அதிகமாக வரும்பொழுது அந்த மாதத்திலிருந்து நம்மளுடைய உடலை கட்டுக்கோப்பாக தயார் செய்து வைத்து கொள்வதற்காகவே இந்த பொங்கல் விழாவானது. ஏனென்றால் இந்த பொங்கல் விழாக்களில் மட்டும்தான் இயற்கையாக அளிக்கின்ற அந்த வயல்களில் விளைகின்ற நெற்மணிகளை நாம் அறுவடை செய்து, கரும்பினை அப்படிங்கிற அறுவடை செய்து, அதிலிருந்து நாம் தயாரிக்கின்ற வெள்ளப்பொருள்கள், சர்க்கரைகள் போன்றவற்றுடன் கலந்து இந்த பொங்கல் என்பதை நாம் கொண்டாடும் பொழுது, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அது கரும்பினுடைய மேற்பகுதியாக இருப்பதாகவும், அந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை பட்டு மிகச்சிறந்து உழைத்து கடைசியில் நாம் பெறப்போகின்றது என்னவாக இருக்கும் என்றால், அந்த இனிப்பான கரும்பின் அடிப்பகுதி எவ்வாறு இனிப்பாக உள்ளதோ அதுபோல்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பிற்காலத்தில் இனிப்பாக இருக்கும் என்பதை எடுத்துரைப்பதற்காகவே இந்த பொங்கல் விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் பல்வேறு பெயர்களில் மகர சங்கராந்தி என்று அவர்கள் கூறுவார்கள். ஆந்திர மாநிலத்தில் இதற்கு ஒரு பெயர், அஸ்ஸாம் மாநிலத்தில் இதற்கு ஒரு பெயர். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த விழாவானது பல்வேறு பெயர்களை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த பொங்கல் விழாவினை. இன்னும் ஒன்று சொல்லப்போனால், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறுவார்கள். நாம் காலப்போக்கில் அதனை என்னவாக எடுத்துக்கொண்டோம் என்றால், வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து அகற்றிவிட்டு புதிய பொருட்களை வாங்குவது என்பது நாம் அர்த்தமாக்கி கொண்டோம். ஆனால் அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த பழையது என்று வரும்பொழுது நம் மனதில் தேங்கி இருக்கின்ற எண்ணங்களில் சில இடர்பாடுகள், சில தீய எண்ணங்கள், சில கெட்ட எண்ணங்கள், சில தீய பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் விட்டுவிட்டு புதியவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த போகி என்று நாம் செய்யும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று. அவ்வளவு சிறப்பான விழா இந்த பொங்கல் விழா. விஞ்ஞான ரீதியாகட்டும், மெய்ஞான ரீதியாகட்டும், ஏனென்றால் மனது ஒன்றுபடும் ஒரு இடமாக இந்த விழாவானது. ஏனென்றால் சில இடங்களில் 3 நாட்களும் சில இடங்களில் 4 நாட்களும் இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுகின்றது. அந்த காணும் பொங்கல் என்று காணும் பொழுது, காணும் பொங்கல் என்றால் என்னன்னா, உற்றார் உறவினர்கள், நீண்ட காலம் பார்க்காத நண்பர்கள், இன்னும் நாம் புதிதாக பெறக்கூடிய நண்பர்கள், இவர்களையெல்லாம் ஒரு இடத்தில்
கண்டு கழிக்கின்ற இடமாகத்தான் அது இருக்கிறது. நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த பொங்கல் விழாவினை பற்றி கூறாமல் இந்திரனுக்கு விழா, சூரியனுக்கு விழா என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். சோழ பேரரசு ஆட்சி கொண்டிருந்த காலத்தில் பல புலவர்கள் இந்த விழாவினை பற்றி மிக சிறப்பாக என்ன அப்படிங்கிட்டாக்க தங்களுடைய பாடலில் அவ்வளவு அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். மக்களே, சகோதர சகோதரிகளே, நீங்களெல்லாம் இளம் வர்க்கத்தினர், நீங்களும் இந்த பொங்கலினுடைய மகத்துவத்தினை அறிய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய காலகட்டத்தில் பொங்கல் என்பது எல்லாமே உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக இருந்தது என்பதை மறுக்க இயலாது. நாங்களெல்லாம் நன்றாக வாழ்ந்தோம். இப்பொழுது இருக்கிறவர்கள் மெஷின் ஓரியன்டாக போயிட்டாங்க. பொங்கல் வாழ்த்து அப்படின்னு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறோம்னாலே ஒருத்தர் பெங்கல் வாழ்த்துன்னு அனுப்பிச்சிட்டார். அதை பார்க்கவே இல்லை. காலங்கார்த்தாலேயே பெங்கல் வாழ்த்து பெங்கல் வாழ்த்து பெங்கல், தப்பான ஒரு செய்தி எத்தனை பேருக்கு ஃபார்வேர்டு? அதில் உணர்வு பூர்வம் இல்லை. இந்த பொங்கல் வாழ்த்துன்னு வரும்பொழுது அட்வான்ஸ்டு பொங்கல் வாழ்த்து வேற. ஏனென்றால் பொங்கல் அன்னைக்கு நம்மளுக்கு டைமே இருக்காது. ஒன்று அன்னைக்கு வாழ்த்து பெறக்கூடிய தகுதி நம்மளுக்கு இல்லையோ, இல்லை அன்னைக்கு வாழ்த்தக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லையோன்னு தெரியாமல் அட்வான்ஸ்டு பொங்கல் வாழ்த்து, 2019 பொங்கல் வாழ்த்து, இப்படியே. ஏனென்றால் இந்த பொங்கல்னு வரும்பொழுது அதில் உணர்வுகள் ஜாஸ்தி. நாம் இப்பொழுது உணர்வுகளை எல்லாம் சற்று இழந்து விட்டோம். நிஜமாக சொல்ல போனால் என்ன அப்படின்னு கேட்டாக்க, we are existing, not living. இட்ஸ் ட்ரூ. அதாவது வாழ்தலுக்கும் இருத்தலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. இருத்தல் என்பது சேர் இருக்குது, பெஞ்ச் இருக்குது. மனிதர்கள் மட்டுமே தான் என்ன அப்படின்னு கேட்டாக்கா வாழ முடியும். அதற்கு அர்த்தம் இப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறது. மெஷின் ஓரியன்டாக போயாச்சு. we are addicted to that machine. அது நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமே ஒழிய நாம் அதற்கு அல்ல என்பதுதான் உண்மை. அதனால் நீங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அன்பாக இருங்கள், பண்பாக இருங்கள், கலாச்சாரத்தை கடைப்பிடியுங்கள். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள்லாம் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருப்பீங்க. எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டாக்கா கூகுளில் பார்க்காத விஷயங்கள் கிடையாது. அயல் நாட்டவர்கள் அத்தனை பேரும் நம்மளுடைய கலாச்சாரத்தை அழகாக பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நாம் மட்டுமே இங்கிருந்து விலகி மறுகரைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். நம்மளோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் எதுன்னே தெரியல. ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மேலை நாட்டவர்கள் எல்லாம் தெள்ளத் தெளிவாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான கலாச்சாரம் போலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது என்பது மிக அவசியம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும். படிக்க வேண்டும் அப்படின்னாக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ உங்கள் கையில் இருக்குது. பொங்கல்னா என்னன்னு இருக்குது, பொங்கல் எப்போலேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு இருக்குது, ஏன் கொண்டாடுகிறோம்னு இருக்குது, எதற்காக கொண்டாடுகிறோம்னு இருக்குது, ஏன் கொண்டாட வேண்டும்னு இருக்குது. இது இத்தனையும் தெரியும் பொழுது நாளைக்கு நீங்கள்லாம் பேராசிரியராக வரும் பட்சத்தில் உங்களிடம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. நானும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பொங்கல் கொண்டாடும் பொழுது ஒரு சிறிய நகைச்சுவை ஏற்பட்டது. இந்த பொங்கல் பானையை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நாங்களாம் பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுது பொங்கல் கொண்டாட்டம் கல்லூரியில். நாங்களாம் கொஞ்சம் படிப்போம், ஆனால் கொஞ்சம் சுட்டிகையாக இருப்போம். எங்களுடைய குரூப்பில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், எல்லா பொங்கல் பானையை வைக்கும்பொழுது பொங்கல் பானையெல்லாம் வச்சாச்சு, எல்லோரும் அடுப்பு ஏற்றி அது மாட்டுக்கு பொங்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டாக்க அடுப்பு ஏற்ற மறந்துவிட்டான். எல்லா தண்ணி அரிசி எல்லாம் போட்டாச்சு, எல்லோரும் பொங்குறதுங்கிறாங்க. ஒன்று இவந்த பொங்க காணும். இப்போ திரைப்படத்தில் வர நகைச்சுவை காட்சி மாதிரி பால் பொங்கும்,
பச்சை தண்ணி எப்படா பொங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது மட்டும் பொங்கல். இவனுக்கு என்ன ஐடியா தோணித்து அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் அந்த நுரை ததும்பு அந்த இதெல்லாம் வருதுன்னு உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டு இந்த நம்ம இது துணிக்கு போடுற பொடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து கடன்னு கரைச்ச உடனே அது அந்த பானைக்கு மேலே நல்லா பொங்கி நிற்கிறது. அதை வந்து ஒரு டீச்சர் பார்த்துட்டாரு. உடனே இவன் பொங்கலோ பொங்கல் எல்லாரோடையும் இது பொங்குறதுன்னு உடனே அது ஒரு இது பொங்கல் என்னுடைய இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்தார். இது என்ன பொங்கலா இல்லை எக்ஸல் பொங்கலான்னு கேட்டார். அதுபோல் அந்த பொங்கல் என்பது என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒரு நகைச்சுவை ததும்பக்கூடிய ஒரு இடமாகவும் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கும் இடமாகவும் இருக்கும். அன்றைக்கி மட்டும்தான், மற்ற நாள்லாம் சக்கரை பொங்கல் தேடி தேடி போய் சாப்பிடுவோம். பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் அருமையாக பண்ணி வச்சுருப்பாங்க, அது தொடக்கூட மாட்டோம். இது எல்லாருடைய மனித இயற்கை. ஏனென்றால் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். கிடைக்காத பொழுது அதை தேடிக்கொண்டு இருப்போம். இதுதான் நம்மளுடைய இயல்பு. அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே இந்த பொங்கல் விழாவினை மிக சிறப்பாக நீங்கள் எல்லாம் அர்த்தமுள்ளதாக கொண்டாடிவிட்டு வருகின்ற தலைமுறைக்கு, ஏன் உங்கள் தலைமுறைக்கே நீங்கள் மிக நன்கு தெரிந்து வைத்து கொண்டு கொண்டாடி எல்லோரையும் வாழச் செய்து நீங்களும் வாழ்ந்து அன்பாக இருந்து தாங்கள் படிக்கின்ற படிப்புக்கு ஏற்றார் போல் ஒழுக்கமாக நடந்து கொண்டு மிக அருமையாக நல்முத்தாக நல்மணியாக இந்த உலகில் வலம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு கலாச்சார விழாவிலே பங்கெடுப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் பெரிய பெரிய இவர்கள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு அங்கே அந்த இடத்தில் நாமளும் ஒரு இதாக இருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது மனம் எண்ணற்ற மகிழ்ச்சியை அடைகிறது என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழ் இனத்தவரால் கொண்டாடப்படும் பொங்கல் விழாவின் தொன்மையினை, சிறப்பினை, பெருமையினை எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி.